மதிப்பிற்குரிய எங்களுடைய சகோதரி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையில பரமக்குடிக்கு வருவேன், அப்போது பார்த்த பரமக்குடி தான் இப்ப அப்படி இருக்குன்னு. அக்கா, நீங்க மறந்துட்டீங்க சின்ன பிள்ளை வாழ்க்கைய. நீங்க வரும்போது பரமக்குடி வைகை ஆத்துல தண்ணி ஒடிச்சு குளிச்சிங்கல்ல, இப்ப உள்ள போக முடியுமா? இப்ப சாக்கடை ஓடுது, அப்படி இருக்கா? அன்னைக்கு பரமக்குடியில் இருந்த நம்முடைய தாத்தனும் பாட்டனும் நம் சித்தப்பனும் பெரியப்பனும் குளித்து விளையாடிய பரமக்குடி ஆறு இன்னைக்கு சாக்கடை ஓடக்கூடிய காவாயாக மாறி இருக்கிறது. பரமக்குடியினுடைய ஒட்டுமொத்தமான குப்பையும் கொண்டு போய் ஆத்துக்குள்ள பிளாஸ்டிக் குப்பையை போட்டு, அதுவும் இந்த ராம்நகர்ல குப்பையை போட்டு ஒட்டுமொத்தமான ஆறையும் சாகடிச்சது யாரு? யாரு? எந்த திமுகவுக்கு எந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்களோ அந்த திருட்டு திராவிட கும்பல் தான் இந்த வைகை ஆத்த பிளாட் போட்டு வித்திருக்கு. ஒரு ஆத்துக்குள்ள எப்பவுமே புல்லு முளைக்காது. நீங்க ஆத்து மணலை அள்ளிட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல போட்டு நீங்க அதுல ஒரு புல்ல போட்டு நெல்ல போட்டு முளைக்க வச்சா முளைக்காது. ஆத்து மணல் முளைக்க விடாது. களிமண், செம்மண், வண்டல் மண்ணு முளைக்கும், ஆனா மணல்ல முள்ளு முளைக்காது. ஆனா ஆத்துக்குள்ள 12 அடியில கோர புல்லு முடிச்சு கிடக்குனா ஆத்து மணல போல அள்ளி வித்தது யாரு? மலமுழுங்கி மகாதேவன் போல மணல் முழுங்கி மகாதேவன்கள் நிறைஞ்சு வாழ்ந்தான். வைகை யார் செத்து போச்சு. வைகையினுடைய கடைமடை பகுதி இந்த பரமக்குடி. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக செழித்து விவசாயம் இருந்த பரமக்குடி, பரமக்குடியுடைய பெயர் காரணமே பல காரணம் சொல்றாங்க. பரமன் குடியா, பரமன் என்றால் சிவன், சிவன் குடி இருந்த ஊரு பரமக்குடின்றாங்க. பரம்பு என்றால் மேடான பகுதி, வைகையிலேயே மேடான பகுதியா இருப்பதனால அது மேடான மக்கள் வாழ்கிற பகுதியான நாகரிகம் செழித்து வாழ்ந்த பகுதி என்பதனால அது மேடு பகுதி. பரமன் குடி, பரம்பு குடி, பரம்ப குடி என்று அழைக்கப்பட்டு சொல்றாங்க. நாகரிகம் செழித்து வாழ்ந்த, பண்பாடு செழித்து வாழ்ந்த, உயர்ந்த குடிமக்கள் வாழ்ந்த பரமகுடி இன்றைக்கு பாதாள குடியாக மாறி நிற்கிறது, சாக்கடை குடியாக மாறி நிற்கிறது. ஒரு குப்பையை எங்க அண்ணன் கூட சொன்னாங்கல்ல, குப்பையை கொண்டு போய் ராம்நகர்ல போட்டாங்க. அக்கா கூட குப்பையை கொண்டு போய் ராம்நகர்ல போட்டாங்க. ஏன் குப்பையை இந்த ஆட்சி அகற்ற மாட்டேங்குது? குப்பை மேடு போல இருக்குது. அங்க இருப்பது குப்பை அல்ல, அதுதான் திராவிடம். அங்கே இருப்பது குப்பை அல்ல, அதுதான் திமுக. அங்கே இருப்பது குப்பை அல்ல, அதுதான் விடியல் ஆட்சி. அங்கே இருப்பது குப்பை அல்ல, அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆண்டு கிழிச்ச லட்சண மசுறு. வேற ஒண்ணும். ஒரு குப்பையை கூட சரிபார்த்து அதை மறுசுழற்சி பண்ணி அதை நெறிப்படுத்த முடியாத இந்த ஆட்சியாளர்கள் வேற என்ன குப்பையை கிழிப்பாங்க என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இதுல 2021 தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில 3வது வரி தெரியுமில்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் முதலமைச்சர் குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டு 100 நாட்களில் தீர்வு காணப்படும். இவனும் கொண்டு போய் மனுவை கொடுத்தான். அப்புறம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி நீங்க எந்த மனுவையும் கொடுங்க, அதுக்கு தீர்வு கண்டாங்க. தீர்வு எங்கன்னு பார்த்தா பரமக்குடி அந்த ஆத்துக்குள்ள ஒரு சாக்கடை ஓடி இருக்கு. சாக்கடையை கொண்டு போய் மனுவை போட்டான். ஆறையும் சாக்கடையை வச்சுக்க தெரியுமில்ல, ஆத்துல இந்த மனுவை போட்டா அது ஓடி மிதந்து வரும், நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சாக்கடையா இருந்தா உள்ள போயிடும். அதுக்கு தான் ஆத்த சாக்கடையா வச்சிருக்க அந்த அயோக்கிய பயலுங்க. இவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு மீண்டும் வெக்கமே இல்லாம, கூச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், பாட்டாளிகளின் சின்னம் உதயசூரியன், பள்ளி மாணவர்களின் சின்னம் உதயசூரியன், விவசாய பெருங்குடியின் சின்னம் உதயசூரியன், தேவேந்திரோட வேளாளின் சின்னம் உதயசூரியன், தேவர்களின் சின்னம் உதயசூரியன், கோணார்களின் சின்னம் உதயசூரியன், பறையர்களின் சின்னம். பல்ல இழிச்சிட்டு வருவான். 10 நாள்ல வந்திருப்பாங்க, வருவாங்க. கூட்டம் போட்டு ஒருத்த பேச மாட்டான். ஏன் பேசினா எவனும் கூட மாட்டான். டாடா ஏஸ்ல ஒரே மாதிரி சேனையை கொடுத்து, ஒரு குவார்டரை கொடுத்து, குவாலி பிரியாணியை கொடுத்து உட்கார வைக்கணும். 8 மணி வரைக்கும் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். 8 மணி வரைக்கும் பாட்டு போட்டு ஆட்டம் போட்டு 8:10 8:20 2 பேரும் பேசிட்டு கலந்துருவான். என்ன பேசுவான்? இலவச பஸ் கொடுத்தோம், 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தோம்.
புரிஞ்சிட்டாங்க. இலவச பஸ் கொடுத்தோம், 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தோம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். இதை தவிர திராவிடம்னாலே அதுதான். 1500 கூட்டி கொடுக்கிறது, 2000 கூட்டி கொடுக்கிறது, 8000 கூட்டி கொடுக்கிறது. நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்க. கலைஞர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி, பொற்கால ஆட்சி, மாதம் மும்மாறி மழை பொழியக்கூடிய ஆட்சி என்றால் எதற்காக 8000 ரூபாய் டோக்கனு? அதுவும் கேஷ்பேக் ஆஃபர். நீங்க நம்ம வசந்தன்கோ, சத்யா, அப்புறம் வந்து நிறைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடைகள் இருக்கு. அந்த கடைகளுக்கு போனீங்கன்னா, கடைகள்லாம் போனீங்கன்னா, ரிலையன்ஸ் கடைக்கு போனீங்கன்னா 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 600 ரூபாய் கூப்பன் கொடுப்பான். இந்த கூப்பனை நீங்கள் வைத்துக்கொண்டு அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்மா. அவன் பேர் என்ன பேரு? வியாபாரி. கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்து அந்த வியாபாரி கஸ்டமர் இழுக்க பார்க்கறான். சென்னை சில்க்ஸ்ல 10000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா 1000 ரூபாய் கூப்பனை கொடுத்து அடுத்த முறை வந்தா கேஷ்பேக் ஆஃபர்மா. அது மாதிரி ஒரு அரசு கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குது. 8000 ரூபாய் கொண்டுகிட்டு பரமக்குடி சத்யால, பரமக்குடி வசந்தன்கோல போய் ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏசி, ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சி, ஒரு மைக்ரோவேவ் அவன், ஒரு அயன் பாக்ஸ், ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எதை திங்கிறது? ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு. அது எப்படி 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ்? நான் பெரும் மதிப்பு. இந்த ஊர் வேட்பாளர் யாரு? திமுக எங்க பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் கதிரவன் அவர்கள்ட்ட நான், எங்க அண்ணன் இருக்காரு காமராஜன் கேட்டு, அண்ணா 8000 ரூபாய் தந்துடணும். 8000 ரூபாய் வாங்கி உங்க கையில தரேன், நீங்க ஆட்சிக்கு வர வேண்டாம், இப்பவே தர்றேன் 8000 ரூபாய். நீங்க பரமக்குடி வசந்தன்கோல போய், வசந்தன்கோ இருக்காங்க இருக்கு, வசந்தன்கோல போய் 8000 ரூபாய்க்கு ஒரு ஏசிய கதிரவன் வாங்கி கொடுத்தா நான் உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுறேன். நான் எங்க அண்ணன் வின்சென்ட் அண்ணன் தானே, ஜஸ்டின் அண்ணன் இன்னொரு 8000 ரூபாய் வாங்கி உங்க கதிரவன் தர்றேன். நீங்க இந்த வசந்தன்கோல போய், சத்யால போய் ஒரே ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்துருங்க, நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன். ஒரு மைக்ரோவேவ் ஓவன், ஒரு வாஷிங் மிஷின் 8000 ரூபாய்க்கு, ஒரு ஏசி 35000 ரூபாய். முன்ன பின்ன கடைக்கு போயிருந்தா தெரியும், ஓசியிலே வாங்கி பழக்கப்பட்ட எப்படா தெரியும்? ஃப்ரிட்ஜ் 15000 ரூபாய், வாஷிங் மிஷின் 15000 ரூபாய், மைக்ரோவேவ் அவன் 12000 ரூபாய். ஆனா இவன் என்ன சொல்றான்? இந்த 4 சேர்த்து 8000 ரூபாய். அதுவும் பழசுக்கு புதுசு. இந்த ஊர்ல வருவாங்க, நாங்க காஞ்சிபுரத்துல வர்றாங்க, நேரடியா வரோம், பழைய பட்டுப்புடவைகள், பட்டுப்பாவாடிகள், நாங்க பணம் தரமா அது மாதிரி கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்க ஃப்ரிட்ஜ் தரோம், வாஷிங் மிஷின் தரோம். இவங்க இப்படி. அந்த பக்கம் பார்த்தா சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி கருணை தொகையாக 10000 ரூபாய் தர்றோம். கருணைக்கு நம்ம யாரு மேல காரணம்? பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நான் இதே கெட்டப்ல போறேன், போய் டிப் டாப்பா ஒரு ரேபான் கூலிங் கிளாஸை போட்டுட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு 10 rupees கொடுங்க அப்படின்னா, ஏய் வெள்ளை சட்டை, வெள்ளை கருப்பு பேண்ட், 10000 ரூபாய்க்கு ஷூவை போட்டுக்கிட்டு 10 ரூபாய் பிச்சு எடுக்கிற ராஸ்கல் ஓடுறா அப்படிம்பீங்க. இதே நானே கண்ணு பூரா மைய தடவி, ஒரு கண்ணில் அப்படி வச்சு குமிழ் வச்சு, ஒரு கையை உடைச்சி, ஒரு காலை உடைச்சி இல்லாம அப்படி கையை கட்டிக்கிட்டு, முடியெல்லாம் அப்படி பறத்தி விட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா பரிதாபமா இருக்கு. கருணையா பட்டு கருணை வரும், ஒரு பரிதாபம் வரும். யாரு மேல கருணை வருது? யார் வறியவனா இருக்கானோ, யார் எளியவனா இருக்கானோ, எவன் கஷ்டப்படுறானோ அவன் மேலதான் கருணை வரும். ஐயா எடப்பாடிக்கு நம்ம மேல கருணை வந்திருக்கு. மகாபிரபு பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு நேர மயிலுக்கு அப்படியே மயிலுக்கு தேரை கொடுத்துட்டு, மயிலுக்கு போர்வையை போத்திட்டு அப்படி முல்லை கொடிக்கு தேரை கொடுத்துட்டு வந்திருக்காரு. வந்த உடனே பார்த்தாரு, ஐயோ என் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறான். முத்து படத்தில் ரஜினிகாந்த் கொடுப்பார்ல அள்ளி அள்ளி, அது மாதிரி 10000 ரூபாய் கருணை தொகை. ரொம்ப பிச்சைக்கார பயிலா போயிட்டோம், அதனால கருணை தொகை. அப்பா 8000, சித்தப்பா 10000, விஜய்னா அவர் எப்படி ஒவ்வொரு பொண்ணுக்கும் 1 பவுன் தங்கம். அவங்க அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய் என்ன 2500 தருவேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தருவேன். ஒரு பொண்ணுக்கு 2500 தமிழ்நாடு முழுக்க 3 கோடி பெண்கள் இருக்காங்க. 3 கோடி பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் என்றால் 7500 கோடி.
7,500 கோடி என்றால் வருடம் 90,000 கோடி. 90,000 கோடி என்றால் ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியை பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளைய முதலமைச்சர் கனவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு, பனையூர் பொடி மாசு எப்படி கொடுப்பீங்க? எந்த வருமானத்தில் கொடுப்பீங்க? ஏற்கனவே 10,50,000 கோடி கடன் இருக்கும் பொழுது இந்த 4 லட்சம் கோடியை பட்டினப்பாக்கம் வீட்டை வித்து கொடுப்பீங்களா? பனையூர் வீட்டை வித்து கொடுப்பீங்களா? லாட்டரி சீட்டு வித்து கொடுப்பீங்களா? பிளாக் டிக்கெட் வித்து கொடுப்பீங்களா? இல்ல திரிசாவை ஆட விட்டு சம்பாதிச்சு கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? 10 லட்சம் கோடி கடன். அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கஞ்சிக்கு லாட்டரியா கைக்கு பேட்டரியா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியல, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்டுச்சான். நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல, பொதுவா பழமொழியை சொல்றேன். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானை ஏறி வைகுண்டம் போனானா. அந்த கதையா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. கடனை அடைப்பதற்கு வழியை சொன்னா நான் வந்தா 2,000 2,500 காஞ்சி பட்டு புடவை, தாலிக்கு தங்கம், பிள்ளை பிறந்தா 1 கிராம். ஏன் விட்டு பிள்ளை பிறந்தா நீங்க யாருங்க தங்கம் போட? முதல்ல உங்க பொண்டாட்டி பிள்ளைய நீங்க கவனிங்க, அப்புறம் நாட்டை கவனிக்கலாம். தமிழ்நாட்டில் 10 லட்சம் பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு 1 கிராம் என்றால் குறைந்தபட்சம் 10,000 கோடி வருது மாசம். நான் சொல்ற வருஷத்துக்கு. தமிழ்நாட்டில் 10,000 கல்யாணம் நடக்குது. சகோதரர் விஜய் சொல்றாங்க, நான் 1 பவுன் தங்கம், 1 பவுன் தங்கம் எவ்வளவு? 1,20,000 ரூபாய். அப்படி என்றால் அது கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேல வருது. மொத்தமா சேர்த்தா இவன் திட்டம் மட்டுமே 6 லட்சம் கோடி வருது. எங்க இருந்து எடுப்பீங்க? வருமானம் ஏது? எப்படி எடுப்பீங்க? டாஸ்மாக நடத்துவீங்களா, மூடுவீங்களா? ஆத்துமல் கொள்ளை நடத்துவீங்களா, மூடுவீங்களா? கனிமூல கொள்ளை நடத்துவீங்களா, மூடுவீங்களா? கடனை எப்படி அடைப்பீங்க? எதுவும் தெரியாது. ஆனா நான் முதலமைச்சர் ஆகணும். தேர்தல் தேதி அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. திமுக அரசு எங்க தளபதியை முடக்க பாக்குது. இந்த எஸ்ஓபி மட்டும் இல்லைன்னா வீதி வீதியா நீதி கேட்க வருவாரா எங்க தளபதி. ஊர் ஊருக்கு வருவாரா, எல்லா தொகுதிக்கும் வருவாரா. தளபதி வராரு, உங்க விஜய் உயிரை எடுக்க வர நான் பாடுறான். தேர்தல் தேதி அறிவிச்சா தேர்தலான என் கட்டுப்பாட்டில் மட்டும் வரட்டும். அப்படியே உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நில வளம், அப்படியே பரமக்குடியோட பிரச்சனை, முதுகுளத்தூர் பிரச்சனை, அப்படியே மதுரை பிரச்சனை, திருநெல்வேலி பிரச்சனை, ராமநாடு பிரச்சனை, காவிரி சிக்கல், பாலாற்று சிக்கல், முல்லை பெரியாற்று சிக்கல் எல்லாத்தையும் பேசி எங்க தளபதி அறுத்து அப்படியே தள்ளிடுவாருனாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. என்னடான்னு கேட்டா, பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்றாப்புல ஒரு 12 நிமிஷம் பேசியிருக்காப்புல. திருச்சியில வேட்புமனு தாக்கல் பண்றாப்புல ஒரு 12 நிமிஷம் பேசியிருக்காப்புல. பாண்டிச்சேரியில் போயிட்டு பிரச்சாரம், அங்க ஒரு 12 நிமிஷம், 36 நிமிஷம் தான் இந்த 20 நாள்ல பேசியிருக்காப்புல. ஆனா தேர்தல் தேதி அறிவிச்சு இந்த 20 நாட்கள்ல காலையில 4 கூட்டம், சாயந்தரம் 4 கூட்டம், இடையில பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த சந்திப்புல தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனை இல்லை நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை அனைவருக்கும் இலவசம். தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம். பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு. இந்தியா என்கிற பகத்சிங் கண்ட கனவை நிறைவேற்றுவேன். என் தலைவன் பிரபாகரன் கண்ட கனவை தமிழர் நாட்டிலே சாத்தியப்படுத்துவேன் என்று ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நெஞ்சு வடிக்க வடிக்க, தொண்டை நரம்ப ரத்தம் சொட்ட சொட்ட, ரத்தத்தையே வேர்வையாக மாட்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு தலைவன் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கான். 49 திட்டங்கள், 460 பக்கங்கள். தமிழர் நாட்டினுடைய கடனை அடைத்து தமிழ்நாட்டில் கடனே இல்லாத மாநிலமாக மாற்ற கனவு திட்டத்தை சுமந்து கொண்டு எங்க அண்ணன் சீமான் களத்தில் நிற்கிறான். சார் பக்கா மாஸ் எங்க சார் இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நான் வழி தாங்கி வந்து நிற்கிறேன். எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக உங்க தம்பி, உங்க அண்ணன், உங்க விஜிமா வந்து நிக்கிறேன். என்ன வழி? தலைவலியா, கண்ணு வலியா, மூக்கு வலி, நாக்கு வலி, பல்லு வலி, தொண்டை வலி,
நெஞ்சு வலி இல்ல வயிறு வலி இல்ல முட்டி வலி இல்ல கால் நரம்பு வலி, என்னங்க வலி உங்களுக்கு? வலின்னா வாலிங் ஸ்ப்ரே வாங்கி அடி, இல்ல அசுக்லோபனாக்கு வாங்கி போடு, இல்ல ஒரு பேரஸ்டமாலை வாங்கி போடு. வலி தாங்கி வந்து நிக்கிறேன், வலி தாங்கி வந்து நிக்கிறேன். என்ன வலியை தாங்கி நிக்கிறீங்க? என்ன வலிய? ஈழத்திலே கொத்து கொத்தாக தொப்புள் கொடி உறவுகள் சாகும் பொழுது சொந்த எங்கள் தாய்மொழி தமிழை பேசக்கூடிய நாங்கள் அங்கே அக்கா அண்ணன் அம்மா என்று கத்தினால் எங்களுக்கு கேட்கும். அதே மொழியை பேசக்கூடிய எங்கள் தங்கை இசைப்பிரியா 24 சிங்கள ராணுவ வெறியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலே அதை விடவாடா நீ பெரிய வலியை தாங்கிட்டீங்க. சொந்த நிலத்தில் 1.5 லட்சம் பேர் அப்பனுக்கு முன்னாடி மகனும் மகனுக்கு முன்னாடி அப்பனும் நிர்வாணமாக ஆக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டாங்களே, அதை விட நீங்க வலிதாங்கிட்டீங்களா? உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து 30 ஆண்டுகள் பெரிய ராஜ்யத்தை கட்டமைத்த எப்படியும் அங்கீகாரம் கிடைத்துவிடும், தமிழனுக்கென்று ஒரு நாடு கிடைத்துவிடும் நம்பிக்கொண்ட உலக தமிழர்கள் அந்த தமிழிலும் சிதைகிற பொழுது வலிதாங்கினாங்களே, அதை விட பெரிய வலியை நீங்க தாங்கிட்டீங்களா? சொந்த நிலத்தில் மீன் பிடிக்க போனா சிங்கள கடற்படை சுட்டுக் கொள்கிற பொழுது அப்பாவுக்கு முன்னாடி மகனை நிர்வாணமா நிப்பாட்டி அடித்து துன்புறுத்தும் பொழுது 848 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கானே, அந்த மீனவனை விட பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் நீங்க வலிதாங்கி வந்துட்டீங்களா? என்ன வழியை தாங்குனீங்க? இந்த நிலத்தில் 1948 காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் முடிந்து இந்த சுதந்திர இந்தியா பிறக்கிற பொழுது வெள்ளைக்காரன் போனாலும் இங்கே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வலியோடும் வேதனையோடு வாழ்வதை பார்த்து அவருக்கான கூலி உயர்வு கேட்டு பொதுவுடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு போராடிய பொழுது கூலி மரக்கால் கள்ள மரக்கால் என்கிற அந்த மரக்காலை ஒழித்து முதலாளிகளுக்கு எதிராக பதுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்து கொடுத்தார். அந்த காவல்துறைக்கு எதிராக அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் என்ற காரணத்திற்காக நெல்லை சதி வழக்கில் தேசத்துரோக வழக்கு பாய்ச்சப்பட்டு காவல்துறை கைது பண்ணி வச்சு உங்கள் நண்பர்களை மட்டும் காட்டி கொடுங்கள், உங்களை விட்டு விடுகிறோம் என்று சொல்லி சொன்ன பொழுதும் நண்பர்களை தோழர்களை காட்டி கொடுக்காம அந்த இன்ஸ்பெக்டர் அன்றைய ஆய்வாளர் சுருட்டை வச்சு மீசையை ஒன்னொன்னா சுடும்போது வலிய பூரான் தாங்கிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க மீசையே வைக்காம 7 ஆண்டுகள் மதுரை சிறையில் கொடும் சிறையில் கஷ்டப்பட்டு வெந்து நொந்து அதற்கு பிறகு வந்து தன் வாழும் வரைக்கும் ஒத்த பைசா லஞ்சம் வாங்காம 80 வயதிலும் கட்சி கொடுத்த 1 கோடி பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்து தமிழ்நாடு அரசு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி கொடுத்து 101 வயசுல வாழும் நேர்மையாளராக வாழ்ந்து மறைந்திருக்கிற எங்கள் தாத்தா நல்லகண்ணுவை விடவா நீங்க நல்லது பண்ணிட்டீங்க? நல்லகண்ணு விடவா நீங்க வலிதாங்கி நின்னுட்டீங்க? நல்லகண்ணு விடவா நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க? நான் விட்டுட்டு வந்தேங்கிறார். ஒரு மனிதன் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு மனிதன் பணத்தை திருப்பி கொடுக்க முக்கியம் இல்ல, நான் செத்த பிறகு எனக்கு மெரினால சமாதி வேணும்னு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில என் உடலை அரசு மருத்துவமனைக்கு தானம் பண்றேன். எப்பேற்பட்ட தலைவர்ரா! அதுபோல அதே இந்த நிலத்தில் மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பம், பெரிய செல்வந்தர், 17 கிராமத்துக்கு சொந்தக்காரன், கையை அசைத்தால் ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருப்பான். ஆனாலும் அதை துறந்து விட்டு முருகன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய 2 கண்கள் என்று போதித்து வெள்ளைக்காரன் இந்த நிலத்திற்கு வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது 82 சமூகங்களுக்கு கொண்டையங்கோட்டை மறவர், ஆப்பநாட்டு மறவர், உசிலம்பட்டி பெருமலை கல்லர், ஊராளி கவுண்டர், குறவர், படையாட்சி உள்ளிட்ட 82 சமூகங்களுக்கு கைரேகை சட்டம் என்கிற குற்றப்பரம்பரை சட்டத்தை வைத்த பொழுது 6 மணிக்கு ஸ்டேஷன்ல போய் கைரேகை வைக்கணும் என்கிற அந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரனுக்கு அடிபடைஞ்சி கைரேகை வைக்காத கட்ட விரல வெட்டி வீசுறா என்று முழங்கி சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாய் போய்விடும். சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன். சாதிய எண்ணம் கொண்டவனை கெட்டவன் சாதியை பயன்படுத்துவான், நல்லவனை சாதி பயன்படுத்திக் கொள்ளும் என்று முழங்கி, அன்பிற்குரிய மக்களே, 9 ஆண்டுகள் இந்திய விடுதலைக்காக சிறையிலே வாழ்ந்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரை விடவா நீங்க இழந்துட்டீங்க? நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க. இதே நிலத்தில் வெள்ளக்காரன் விழும்பொழுது அந்த வெள்ளக்காரனுக்கு இணையாக நாமும்
பொருளாதார ரீதியாக வலிமையாக வேண்டும் என்று காலால் ஆவியாங்கிற 2 கப்பலை கட்டி 50,000 பங்குகளை போட்டு ஒரு பங்குக்கு 25,000 விதித்து பூ கட்டுகிற அம்மா, சாதாரண கூலி தொழில் செய்கிற அண்ணன், மளிகை கடை வைத்துகிற அண்ணாச்சி தொடங்கி எல்லோரிடத்திலும் நிதி பெற்று மிகப்பெரிய வழக்கறிஞர் குடும்பத்திலே பிறந்தாலும் அந்த வக்கீல் தொழிலை துறந்து தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், சித்தப்பா வக்கீல், அவரும் வக்கீல், 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய 1904 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நெல்லை சதிவழக்கில் கைது செய்யப்பட்டு 40 ஆண்டுகள் தண்டனை பெற்று கோவை சிறையிலே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தானே எங்கள் பாட்டன் வாவு சிதம்பரனார், அவரை விடவா? வாவு சிதம்பரனாரை விடவா? பெரும் மதிப்பிற்குரிய சகோதரன், நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்க, நாட்டுக்காக இழந்துட்டீங்க. இதே நிலத்தில் வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்திலே காந்தி மீது கொண்ட பற்றின் காரணமாக காந்தி இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசினார், மக்களுக்காக பாடுபட்டார், வெள்ளையனை எதிர்த்தார் என்ற காரணத்திற்காக 7 வருஷம் கொடும் சிறையிலே வாழ்ந்து இந்த நிலத்திலே என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் பள்ளிக்கூடம் வேண்டும் என்று 14,000 பள்ளிக்கூடம் கட்டி வைகை அணை, சாத்தூர் அணை, திருவண்ணாமலை அணை, திருநெல்வேலி மணிமுத்தார் அணை என்ற அணைகளை கட்டி திருச்சி பிஹெச் தொழிற்சாலை, நெய்வேலி தொழிற்சாலை, அங்கே கிண்டியிலே புகைப்பட சுருள் தொகுப்பு தொழிற்சாலை, ஆவடியில் ரயில்வே பெட்டிகள் தயாரித்த தொழிற்சாலை என்று வாழ்ந்து சாகும்போது சட்டப்பையில் 120 ரூபா பணத்தோடு செத்து போன எங்க தாத்தா காமராஜரை விடவா? ப்ரோ விஜய் ப்ரோ, தாத்தா காமராஜரை விட நீங்க தியாகம் பண்ணிட்டீங்களா? அவரை விட மக்களுக்காக நீங்க வழிதாங்கி நின்றுட்டீங்களா? அவரை விட உழைச்சிட்டீங்களா? இதே சேதுபதி மன்னனுடைய தளபதியாக இருந்த ஒருத்தர் இங்கே பஞ்சம் வருகிற பொழுது 1750 காலகட்டத்தில் பஞ்சம் வருகிற பொழுது தன் சொத்துக்களை, தன் மனைவியின் நகைகளை, வைரங்களை விற்று அந்த மக்களுக்காக கஞ்சி காத்தி ஊத்தினாரே, செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, கீழக்கரையினுடைய சீதக்காதி. அந்த சீதக்காதியை விடவா பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க, நீங்க நல்லது பண்ணிட்டு என்ன வழியை தாங்கிட்டீங்க? என்னங்க உங்களுக்கு வழி? என்ன வழி? 41 பேர் கரூர்ல உங்களை பார்க்க வந்து சாகும் போதும் காவல்துறை உள்ளே வராதீர்கள் என்று எச்சரித்த போதும் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி திமுகவா நானா, செந்தில் பாலாஜியா நானா என்ற திமிர்ல, ஆணவத்தில், உங்க ஈகோவில் உங்களை பார்க்க வந்து செத்து போன சின்ன சின்ன குழந்தைகளை பார்க்க கூட துப்பற்று, திராணியற்று, துணிவற்று, வடிவேலு திரைப்படத்தில் சொல்லுவாரு, எடுத்தேன் ஒரு ஓட்டம், போலீஸ் ஸ்டேஷனில் கூட யாரும் ஓடலாங்கிற மாதிரி ஓடி போன கோலை நீ எப்படா மக்களுக்கு நிற்ப? எங்கள் மக்கள் 3 பேரை மட்டும்தான் கொண்டாடுவாங்க. யாரை? யார் வீரத்தோடு சண்டை செய்கிறானோ அவனை கொண்டாடுவாங்க. யார் அறத்தோடு கருணையோடு கொடையாளராக இருக்கிறானோ அவனை கொண்டாடுவாங்க. யார் அறிவில் சிறந்தவனாக இருக்கிறானோ அவனை கொண்டாடுவாங்க. இந்த 3ஐயும் இருப்பவனை தெய்வமாக கொண்டாடுவாங்க. அப்படித்தான் தமிழ் சமூகம் இந்த 3ம் இல்லாதவனை கொன்னு தூரத்துக்கு போடுவாங்க. அப்படித்தான் அறிவாளியாக, வீரமானவனாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், என் மக்கள் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாங்க, எங்கள் மக்களுக்கு நான் ஒருபடி முன்னே நகர்த்த வேண்டும் என்று இந்த நிலத்திலே சமூக நீதியை காக்க, சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்க, தீண்டாமை கொடுமையை ஒழிக்க, இரட்டை குவளை முதையை எதிர்த்து பேசிய எங்கள் தாத்தா இமானுவேல் சேகரனார் இந்த மண்ணிலே தியாகமாக, வீரனாக, போராளியாக இருந்ததால் இமானுவேல் சேகரனார் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறார். இதே நிலத்தில் நேர்மையான ஆட்சியை கொடுத்ததால் காமராஜர் கொண்டாடப்படுகிறார். இதே நிலத்தில் மக்களுக்காக எழுதி பேசி மக்களுக்காக இருந்ததால் தேவர் திருமகன் கொண்டாடப்படுகிறார். இதே நிலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இந்தியாவிலேயே கச்சத்தீவு பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசி எங்கள் தாத்தா மூக்கையா தேவர் உறங்கா புலி இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறார். இந்த நிலத்திலே அப்படித்தான் ஜீவானந்தம் கட்சியுடைய காசு 2 மூட்டை கட்சி வசூல் பண்ணி கொடுத்துருது. 2 மூட்டையை தூக்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்காரு. அந்த வழியாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆள் வராரு. தோழர் ஜீவானந்தம் சட்டமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர். அவர் ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இது என்ன தோழர் 2 மூட்டையில்? இது கட்சி கொடுத்த பணங்க, டீ வாங்கி கொடுங்க ஏன்ட்ட கேட்குறீங்க? அதில் இருக்கணும், இது கட்சி பணம், இதை தொடக்கூடாது, நீங்கள் எனக்கு டீ வாங்கி தாங்கன்னு கேட்ட நேர்மையாளன் நம்முடைய ஜீவானந்தம். இன்றைக்கு மக்கள் நினைவில் வச்சிருக்கிறான்.
2 முறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய காவல்துறை அமைச்சர், மதுரை அரசு மருத்துவமனையில் தரையில பாய போட்டு படுத்து சிகிச்சை எடுத்து செத்து போன தாத்தா கக்கன், நேர்மையினுடைய நேர் வடிவம் காமராஜருடைய அமைச்சர் கக்கன். என்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க? ஏன்? நேர்மையா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க, மக்களுக்காக உழைச்சாங்க. காமராஜருக்கு பிறகு, கக்கனுக்கு பிறகு, ஜீவானந்தத்துக்கு பிறகு, முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு எத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க நம்ம ஊர்ல? பரமக்குடியில் எத்தனை எம்எல்ஏ இருக்கு? யார் பேரையா சொல்லு. ₹1 காசு வாங்க மாட்டாருங்க. எம்எல்ஏ கொடுத்த நிதியை அப்படியே செலவு பண்ணுவாருங்க. தொகுதியில் எல்லா பிரச்சனையும் குறை கொடுப்பாருங்க. ஒரு படி மண்ணை அள்ள விட மாட்டாருங்க, ஒரு மலையை உடைக்க விட மாட்டாருங்க. மக்களுக்கு ஒண்ணுன்னா தீயா நிற்பாருங்க. யாராவது பேரை நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒருத்தன் இல்லை. எல்லாம் நம்ம சொல்லணும்னா கூட காமராஜர், முத்துராமலிங்க தேவர், இம்மானுவேல் சேகரனார், வஉசி, கக்கன், அப்படியே பேக்கில் போனா அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வேலுநாச்சியார், மருதுபாண்டி. இந்த 50 வருஷத்துல நானும் தேடி தேடி எல்லா புகையும் பார்க்குறேன். எவனாவது ஒருத்தன் நேர்மையா இருந்துட மாட்டானா? எவனாவது ஒருத்தன் நல்லது பண்ணிருப்பான்? ஒருத்தன் இல்லைங்க, ஒருத்தன் இல்ல. 1 விழுக்காடு தான் எடுக்கிறாங்க வாக்கு, உடனே போயிடுறாங்க கோபாலபுரத்துக்கு. தேவை 1 கோடி தேவரே திரண்டு வா, 1 கோடி தேவேந்திரரே திரண்டு வா, 1 கோடி நாடாரே திரண்டு வா, 1 கோடி கோடாரே திரண்டு வா. வந்து கருணாநிதி காலையும் ஜெயலலிதா காலையும் விழுந்து 1 சீட்டு வாங்குவா வா, முடிச்சுருவாங்க கதையை. இங்க வந்து தேவேந்திரோட சொந்தங்களே, சொந்தங்களே திமுக ஓட்டு போடுங்க, தேவர் இனமே அதிமுக ஓட்டு போடுங்க. அதுக்கு எதுக்கட நீ வர்ற? இப்படி 1 விழுக்காடு 2 விழுக்காடு வச்சு திமுக அதிமுக 10 சீட்டு வாங்கி 100 கோடி வாங்குற தலைவர்களுக்கு மத்தியில, சாதிய வச்சு புழைக்கிற தலைவர்களுக்கு மத்தியில நான் சாதிக்காக வந்தவன், சாதிக்க வந்தவன் என்று நின்ற தலைவன். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்த தலைவன். சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று அறிவித்த தலைவன். இது தேவர் தொகுதி, இது தேவேந்திரர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது கோனார் தொகுதி, இது பிள்ளைமார் தொகுதி, இது இஸ்லாமியர் தொகுதி, இது கிறிஸ்தவர் தொகுதி, இது வன்னியர் தொகுதி, இது படையாட்சி தொகுதி, இது பறையர் தொகுதி என்று திமுக அதிமுக சீட்டு கொடுக்கிற இடத்துல 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்று சீட்டு கொடுக்கிற கட்சி நாம் நம்ம கட்சி. இவன் ஒடுக்கப்பட்டவன் அல்ல, இவன் தாழ்த்தப்பட்டவனும் அல்ல. அவன் தாழ்த்தப்பட்டவன் தான், தாழ்ந்தவன் அல்ல. அவன் ஆதி தமிழ் குடி, மருத நிலத்தின் வேந்தன். ஏறும் போரும் அவனுக்கு குல தொழில். இந்திரன் அவனுடைய தெய்வம் என்று அறிவித்து முதலாக விவசாயம் செய்த, வேளாண்மை செய்த சமூகத்தை எப்படா நீ பட்டியல் அடைச்ச? பட்டியலிருந்து வெளியேற்றா, அழியாற்றா. அவன் என் தம்பிடா, என் அண்ணன்டா, என் சொந்தண்டா. அவனை எப்படா நீ சாதிக்குள்ள பட்டியலுக்குள்ள அடைச்ச? அவன் தாழ்த்தப்பட்டவன் இல்லடா, வெளியேற்றா என்று அறிவித்து தேவேந்திர குல வேளாளருக்கு பொது தொகுதியில 3 இடத்துல சீட்டு கொடுத்த கட்சி நாம் நம்ம கட்சி மட்டும்தான். ஏன்? அவனை தாழ்த்தப்பட்டவனாக நாங்க பார்க்கல. ஏன்? அவன் தாழ்ந்தவன் இல்ல, தாழ்வான நிலப்பரப்பில் விவசாயம் செய்தவன், முதலாக விவசாயம் செய்தவன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற 5 நிலத்துல 3ஆம் நிலம் மருத நிலம். மருத நிலத்து பிள்ளைகளை எங்க மூத்தோனை, எனக்கு சோறு போட்ட எங்க அண்ணனை எப்படா நீ அடப்ப, எப்படா தாழ்த்துவ? அவருக்கு பிறகுதாங்க தேவர், ஆசாரி, பிள்ளமாறு, பண்டாரம், கோனாறு, செட்டியாறு எல்லாம் தேவேந்திர என் மூத்தவன் எங்க அண்ணன். அப்புறம் தான் நான் தேவன். நான் மரவன் தான், கொண்டை ஓட்ட மரவன் தான். ஆனா என் அண்ணன் தேவேந்திரன், எங்க அண்ணன் தேவேந்திர வேளாளர். ஒரு தாய் பிள்ளைகள். ஏன் ஒரு தாய் பிள்ளை? ஏன் ஒரு தாய் பிள்ளை? எல்லாருடைய தாய்மொழியும் தமிழ் மொழி. அதனால் நாங்கள் தமிழ் தாயின் பிள்ளைகள். இவதான் எங்க ஆத்தா. தேவேந்திரையும் பெற்றெடுத்த அவதான், தேவரையும் பெற்றது அவதான், நாடாரையும் பெற்றது அவதான், பிள்ளமாரையும் பெற்றது அவதான், கோணாரையும் பண்டாரையும் ஆசாரத்தையும் மூப்பனாரையும் முதலியாரையும் படையாச்சியும் எல்லாத்தையும் பெற்றெடுத்த ஆத்தா எங்க தமிழ் ஆத்தா, தமிழ் தாய். அவ பிள்ளைங்க தான் நாங்க. அதே போலதான் இவன் பறையன் அல்ல, சாதி பறையன் அல்ல, ஆதி பறையன் என்று தனி தொகுதியிலே மட்டுமே பறையர்களுக்கு வாய்ப்பளிக்கிற கட்சிகளுக்கு மத்தியில
பொது தொகுதியில 4 இடங்களில் இவன் பறையன் என்றால் ஓட்டு போடாத, இவன் தமிழன் என்றால் ஓட்டு போடு என்று ஆதி தமிழ் கொடி பறையருக்கு சீட்டு. பழனி சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மை தேவர், பெரும்பான்மை கோனார், பெரும்பான்மை பிள்ளமார், பெரும்பான்மை முத்தரையர் இருக்கிற இடத்துல பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப் சார்ந்த எஸ்டி ஒரு பெண்ணை நிப்பாட்டுக்கோம். ஏன் பழங்குடி பெண்ணை பழனியில? பழனி மலையை குறிஞ்சி நிலத்தின் தலைவன் பழங்குடி தலைவன் முருகன் ஆளும்போது பழங்குடி பெண் ஆளக்கூடாதா? குரத்தியினுடைய கணவன் வள்ளி, குரத்தி வள்ளியினுடைய கணவன் யாரு? அவனும் குறவன், குறிஞ்சி நிலத்தின் தலைவன். அவன் தாண்டா தமிழனுக்கே தலைவன். ஆதி தமிழன் ஆண்டவன் ஆனான், மீதி தமிழன் அடிமைகள் ஆனான். நம்ம அண்ணன் அஜித்குமார் பாட்டில் வரும்ல, பில்லால முப்பாட்டன் எங்களுக்கு முருகன் தான் அப்படின்னு வரும்ல, அது மாதிரி அவன் நம்ம முப்பாட்டன். அவன் யாரு? குறவர். அப்ப அந்த நிலத்துல பழங்குடி பெண் நிப்பாட்டுறோம். ஏன்? ஒடுக்கப்பட்டிருக்கிற ஆசாரி சமூகத்துக்கு தமிழ்நாட்டில் சீட்டு வழங்கியிருக்க கட்சி நாம் தமிழ் கட்சி. தமிழ்நாட்டிலேயே கோவிலை சுத்தப்படுத்தி, கோவிலை வழிபாடு நடத்தி, பூக்களை கட்டி வியாபாரம் செய்கிற பண்டாரம் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டிலேயே முதலாக தேர்தல் அரசியல் வரலாற்றில் நாவிதர் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் வரலாற்றில் மண்பானை செய்யக்கூடிய தொழிலாக வைத்திருந்த நம்முடைய குயவர் சமூகத்திற்கு வாய்ப்பை வழங்கியிருக்க கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்படி பார்த்து இந்தியாவிலேயே திருநங்கையை தேர்தலில் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த அடிப்படையில் தான் 117 பெண்கள், 117 ஆண்கள், அதிலே ஒரு திருநங்கை என்று ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று அறிவிக்கிறோம். ஏன் ஆணும் பெண்ணும் சமம்? ஈழத்திலே எங்கள் தலைவன் படை கட்டிய பொழுது ஆணுக்கு நிகராக பெண்ணும் களத்தில் சண்டையிட்டால், ஆண் சண்டை போட பெண் சண்டை போடுவா. என்ன தாயோட பாலை குடிச்சு வளர நமக்கே இவ்வளவு வீரம் இருக்கும்னா, தாய்ப்பாலை குடிக்கிற எங்க ஆத்தாளுக்கும் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் எவ்வளவு பெரிய வீரம் இருக்கும்னு கேட்ட தலைவன் எங்க அண்ணன் சீமான். அப்படி சமத்துவத்தை, சமூக நீதியை, அப்படி பெண்ணியத்தை பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களோ, பெருமதிப்பிற்குரிய சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, புதிதாக மாற்று என்று வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய சகோதரர் அண்ணன் விஜய் அவர்களோ செய்வார்களா? எப்படி செய்வாரு? 106 வேட்பாளரை திமுகலேருந்து பாஜகலேருந்து கடன் வாங்கி போட்டிருக்காரு. நாங்க தனிச்சு நிக்கிறோம். எப்படி தனிச்சு நிக்கிறோம்? தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட செத்தாலும் கூட்டணி கிடையாது என்ற அறிவித்து தனிச்சு நிக்கிறோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், அதுக்கு திமுகவை ஒழிக்கணும். அதிமுக கொள்ளையை ஒழிக்கணும், அதுக்கு அதிமுகவை ஒழிக்கணும். ரெண்டு எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு நிக்கிறோம். பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு ஒண்ணுன்னு நிக்கிறோம். சார் யார் தெரியுமில்ல? காங்கிரஸ் கூட பேசி, தேமுதிக கூட பேசி, கம்யூனிஸ்ட் கூட பேசி, நம்ம அண்ணன் திருமாவளவனுடைய விசிகா கூட பேசி, அப்புறம் சசிகலா கூட பேசி, ஓபிஎஸ் கூட பேசி, டிடிவி தினகரன் கூட பேசி, கடைசியா காங்கிரஸ் கூட பேசி, எல்லாத்தையும் பேசி யாரும் வரலன்னு நான் தனிச்சு நிக்கிறேன். அதுக்கு பேர் தனிச்சு நிக்கிறது இல்ல, தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறது. ஒரு பாட்டு உண்டு, முரளி பாட்டு, முரளி ரேவதி. என்ன மான முன்ன பொண்ணு இன்னு மதுரையில் கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையிலும் கேட்டாக, அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக, எல்லாம் வேண்டான்னு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவரு என்ன பக்கா மாசு கட்சி இன்னு பாஜகல கூப்பிட்டாக, என்ன பாடையில ஏத்த பார்த்தாக, என்ன அம்சமான கட்சி இன்னு அதிமுகல கூப்பிட்டாக, அந்த அமமுகல கூப்பிட்டாக, என்ன வீணா போன கட்சி இன்னு விசிகால கூப்பிட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, என்ன கருவருக்கும் கட்சி இன்னு காங்கிரஸ்ல கூப்பிட்டாக, அந்த கம்யூனிஸ்டிலும் கூப்பிட்டாக, என்ன மானங்கெட்ட கட்சி இன்னு மதிமுகவில் கூப்பிட்டாக, என்ன மானத்தை கெடுக்க பார்த்தாக, எல்லாம் வரும்னு காத்திருந்த பனையூரில் என் ஆதவ் உன்னால தனிச்சு நிக்க முன்னால, என்ன பக்கா மாசு கட்சி இன்னு பாஜகல கூப்பிட்டாக, அந்த பாடையில ஏத்த பார்த்தாக. எல்லாரும் பேசிட்டு காவலன் படத்துல வடிவேலு போர்டை வச்சு நிப்பார்ல, அம்முக்குட்டி போடு, அது மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பண்ணு. நம்ம தனிச்சு
துணிஞ்சி நம்ம நிக்க போறோம், தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறோம். ஆனாலும் நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா? அதுக்கான சூழல் வரலாம் இல்லையா? அப்ப அவங்களை நம்ம மதிக்கணுமா இல்லையா? இந்த நியூ படத்துல கிரண் பேசுவாங்க, மாமாக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவோட சோத்துல ஏற முடியாது இல்லையா. என்னடா மாடலேசுறது? 10 நிமிஷம் பேசுறது பேப்பரை வச்சுக்கிட்டு இங்க ஒரு துண்டு சீரை கொடுத்தாங்க எங்க ஆளுங்க. 10 நிமிஷம் பேசுறாப்புல, புள்ள குனிஞ்சு தள்ள நிமிரல, அதுல பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலைங்கிற மாதிரி 10 நிமிஷம் பேசுறதுக்கு. பரமக்குடினாலே நமக்கு தெரிஞ்சது வைகையார் தான். பரமக்குடினாலே பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பொரிச்ச பரோட்டா தான். பரமக்குடினாலே நமக்கு தெரிஞ்சது நம்ம அண்ணன் கமலஹாசன் பிறந்த ஊர் தான். பரமக்குடினாலே நமக்கு தெரிஞ்சது நம்ம ஜியா விக்ரம் பிறந்த ஊர் தான். இப்படி பேசிட்டு போ. இது வேற என்ன பேசுவார்? சேலத்துக்கு போனால் மாம்பழம், ஈரோட்டுக்கு போனால் பருத்தி, மதுரைக்கு போனால் மல்லிகைப்பூ, சாத்தூருக்கு போனால் காரச்சேவு, திருநெல்வேலிக்கு போனால் அல்வா. ஒரு 4-5 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அந்த ஊரில் அது ஃபேமஸ்னு உலகத்துக்கே தெரியும். அதை சொல்கிறதுக்கு பாண்டிச்சேரினாலே வில்லியனூர் மாதா தான், பாண்டிச்சேரினாலே அரவிந்தர் ஆசிரமம் தான், பாண்டிச்சேரினாலே பிள்ளையார் கோயில் தான். இது யாருக்கும் தெரியாது பாரு, புதுசாக கண்டுபிடிச்சிக்காரு. திருச்சினாலே நமக்கு மலைக்கோட்டை தான், திருச்சினாலே காவிரி தான், திருச்சினாலே நம்ம சென்ட் ஜோசப் காலேஜ் தான். இது யாரா விக்கிபீடியாவில் படிச்சுட்டு வந்து நான் கேள்வியாக கேட்டு ஒரு 200-300 வீடியோ போட்டிருக்கேன். கொலையா கொன்னு இப்போ என்ன விஜய் வெளியே வந்தாலும் என்னையே தேடுறாங்க. எங்கப்பா சாட்டை இந்த வடிவேலு படத்தில் அந்த ஆட்டோக்கார தம்பி எங்க மாறல, அவர் இந்த கிரிகாலன் மேஜிக் ஷோ வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அப்போ வந்து எங்கப்பா அந்த ஆட்டோக்கார தம்பி மாதிரி என்னையே தேடுறாங்க. என்னையாண்டா தேடுறீங்க? அந்த ஆள் வந்தா நான் கட்சி கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், கட்சி பிரச்சனை பேச, கலந்தாய் கூட்டம் போட அங்கிட்டு போயிட்டு இருந்தா இவங்க டார்ச்சரில் எனக்கு என்னன்னா நேரம் பத்தலை. இப்போ அவர் என்ன பேசுகிறான்னு நான் பார்க்கணும், அதுக்கு ஒரு வீடியோ போடணும், கூட்டத்திலையும் பேசணும். காலையில் போய் நானும் தனியாக சேனல் நடத்தி என்னை 24/7 பிஸியாக வச்சிருக்காப்புல. அவங்களால திமுகவை சமாளிக்க முடிஞ்சிருச்சு, அதிமுகவை சமாளிக்க முடிஞ்சிருச்சு, பிஜேபி காங்கிரஸ் கூட சமாளிச்சான். அவன் சமாளிக்க முடியாத ஆளு சீமானின் தம்பிகள் மட்டும்தான். ஏன்? எங்களுக்கு மடியில கனவு இல்ல, வழியில பயம் இல்ல. விஜய் கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம், விஜய்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது, ஊருக்கு பிரச்சனை வந்துடும். டேய் அடினா அடி எங்கடி தாண்டா விழும். அவன் யாரு? முதுகுல 3 கோடு போட்டுக்கிற அணிலு, நாங்க உடம்பு முழுக்க கோடா வச்சுக்கிற புலிடா. ஏன்னா 3 கோடு போட்ட உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்னா, உடம்பு முழுக்க வரியா வச்சுக்க வரி புலி, அதுலயும் விடுதலை புலி எங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணை நோண்டி தின்னு விடுவேன். லேடன் பேசுறியா? பின் லேடன். அது மாதிரி நாங்க 16 வருஷம் களத்தில் நிற்கிறோம். 16 வருஷம். சீமான்லாம் 2016 தேர்தலோட காணாம போயிடுவாருங்க. அவரெல்லாம் திமுக கூடய அதிமுக கூடய பெட்டி வாங்கிட்டு போயிடுவாருங்கன்னு நாங்க 1.1 விழுக்காடு ரெட்டை மெழுகுவர்த்தி, இது மாதிரி ரெட்டை மெழுகுவர்த்தியை தூக்கிட்டு போனோம். அப்ப என்ன சொன்னோம்? இருளை விரட்டக்கூடிய ஆயுதமாக இந்த மெழுகுவர்த்தி ஏந்துங்கள், திராவிட இரட்டை விரட்ட இந்த ரெட்டை மெழுகுவர்த்தின்னு போனோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பா அதிமுக போயிடுவாருங்க. 5 சீட் 50 கோடின்னாங்க. நடிகர் உள்ள வந்தார், கமலஹாசன், எங்க அண்ணன் பரமக்குடி மண்ணின் மைந்த வந்தாப்புல. 15,50,000 ஓட்டு. 50 வருஷம் சினிமாவில் நடிச்சு களத்தூர் கண்ணம்மாள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிற கமலஹாசன் உள்ள வந்தும் 15,50,000 ஓட்டை பெற்று 4 விழுக்காடு வாக்க வாங்கணும். 2021 தேர்தல் சீமான் கண்டிப்பா திமுக கூட கூட்டணி வச்சிருவாருன்னு சொன்னாங்க. 32 லட்சம் வாக்குகளை பெற்று 7 விழுக்காட்டுக்கு வந்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பல முனை கூட்டணி, அமமுக பிஜேபி, அதிமுக தேமுதிக கூட்டணி, இந்த பக்கம் திமுக கூட்டணி எல்லாம் நின்றுச்சு. இதுக்கு மத்தியில் 20 நாளைக்கு முன்னாடி சின்ன பையன்கள் சேர்ந்து சின்னத்தை பிடுங்கிட்டானுங்க. பிடுங்கி இது மாதிரி ஒரு மைக்கை கொடுத்தான். இனத்தின் வழிதாங்கி நிற்கும் மக்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று 20 நாள்ல மக்கள்கிட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து மோடியா ராகுல் காந்தியாங்கிற போட்டியில சீமான் பிஜேபி பிடிஎம், சீமான் வந்து திமுகவோட கைகூலி, சீமான் அதிமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு எல்லாம் சொன்னா. 40 தொகுதியும் தனிச்சு போட்டி போட்டு 36,50,000 வாக்களை பெற்று
8.2 விழுக்காடு வாக்களை பெற்று 10 வருஷத்துல ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, ரசிகனை சந்திக்காம, மக்களை சந்திச்சு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. அன்றைக்கு 24 அங்கீகாரம், 26 எங்களுக்கு அதிகாரம் என்ற இலக்கோடு திமுக பெரிய கட்சின்னு சொல்லுது, அதிமுக தன்னை பெரிய கட்சின்னு சொல்லுது, பிஜேபி பெரிய கட்சின்னு சொல்லுது, காங்கிரஸ் பெரிய கட்சின்னு சொல்லுது. நான் வெளிப்படையா சொல்றேன். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. இந்த நிறைந்த செவ்வாய்க்கிழமையில பரமக்குடியில இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீ காசு கொடுக்காம கூட்டிடுறா, கூட்டிடுங்க. பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கதிரவனோ, பெருமதிப்பிற்குரிய தாவேக்காவோட வேட்பாளரோ, பெருமதிப்பிற்குரிய அதிமுக அமமுக தானே முத்தையா, அண்ணன் முத்தையா அவர்களோ, இந்த பரமக்குடியில இந்த தெருவில் நீங்க கோட்டர் கோழி பிரியாணி உங்க கட்சிக்காரனை மட்டும் கூட்டி ஒரு கூட்டத்தை போடுங்க. எவனாலையும் முடியாது. ஏன்? அது சீமான் என்கிற அந்த தலைவனுக்கு தான் வரும். ஏன் வரும்? சீமான் பிள்ளைகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற உண்மைக்காக கூடியிருக்கிறான். கூட்டுங்க பார்ப்போம். பெரிய கட்சின்னா திமுக மாநாடு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை சிப்காட்ல இருந்து கொடுத்துருக்கான் ஈரோட்டில். அதுவும் வடநாட்டுக்கு பிள்ளைகளுக்கு பூரா லெக்கின்ஸை போட்டு விட்டு, தஞ்சாவூர் தான் மகளிர் மாநாடு லெக்கின்ஸ், ஹாட் பாக்ஸ், அதுக்குள்ள மட்டன் பிரியாணி. நீங்க விஜய் கூட்டத்துக்கு போனீங்கன்னா குஸ்கா கிடைக்கும், டிஎம்கே கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா பிரியாணி கிடைக்கும். ஒரு அக்கா, அப்ப நீ பிரியாணிக்காக தான் வந்திருக்க, கொள்கைக்காக வரல. குஸ்கா கிடைக்குமா அங்க போனா? அவர் பிஸ்கட் தருவாரா, லேஸ் தருவாரா, முறுக்கு தருவாரா? அட கிறுக்கு, கூட்டத்துக்கு எதுக்கு முறுக்கு? முறுக்கு, தண்ணி பாட்டில், மிக்சர் எதுக்கு? சைடிஸ், சைடிஸை கொடுத்துறான். சரக்கு அது வண்டியில் இருக்கும், குடிச்சுக்கலாம். அங்கே போட்டுறான். அங்கே உதயநிதி வந்து ஆற்றிக்கிட்டு இருக்காப்புல. நம்முடைய தளபதி அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டிலே 11.2 விழுக்காடு பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை உயர்த்தியவர் நம் தளபதி தானின்னு உதயநிதி பேசிட்டு இருக்க. அங்கிருந்து என்ன சொல்கிறேன்? அவன் ஏதாவது ஓலா கேப்ப ஓட்டி விடுவான், நீ சரக்கடி மாப்பிள. தளபதி வந்து பேசிட்டு இருக்காரு. எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் சொன்னதை செய்திருக்கிறோம், ஆகாத வகையில் சொல்றதைத்தான் செய்வதைத்தான் சொல்லுவேன். ஏடா தலைவர் மக என்ன சொல்றாரு? கலைஞர் மகன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல தான் எனக்கு டவுட்டே இருக்குன்னு அவன் பேசிட்டு இருக்கான். அவன் சரக்க போட்டுட்டு கோட்டை போட்டு அவங்க ஏதாவது பேசுவான் மாப்பிள்ள, நீ சரக்க போடு மாப்பிள்ள, சைடு சைடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளவுதான் அங்கே கூட்டம். ஆனா ஒரு கட்சியின் கூட்டத்தில் மது வாடையே இல்லாத ஒரு கூட்டம், அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் மட்டும்தான். எல்லாரும் மாநாடு போட்டாங்க, எல்லாரும் காசு கொடுத்த ஆட்களை கூட்டு வந்தாங்க. பிப்ரவரி 21 திருச்சியில நாங்கள் மாநாடு போட்டோம். 2 லட்சம் சேரு, 1300 அடிக்கு அங்கே இருக்கையில் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 84 ஏக்கர், 54 ஏக்கர் கார் பார்க்கிங் மட்டும். மொத்த திடலும் நிறைஞ்சி, இந்த பக்கம் இருந்த 150 அடி அந்த ஆம்புலன்ஸ் வைக்க வழியும் நிறைஞ்சி, இந்த பக்கம் 100 அடியும் நிறைஞ்சி, மொத்த திடஞ்சி 5 லட்சம் பேர். நாங்க சொல்றோம், பாஜகவை சேர்ந்த ஆதரவாளர் யூடியூபர் மாரிதாஸ் சொல்றாரு 7.5 லட்சம் பேர் திறந்தாங்க என்று. யாரா பெரிய கட்சி? யார் பெரிய கட்சி? யார் பெரிய கட்சி? திமுக 22 கட்சி கூட்டணி, அதிமுக 10 கட்சி கூட்டணி. இவரு 106 வேட்பாளர்களை அதிமுக திமுக இருந்து போட்டிருக்காரு. நேத்து வரைக்கும் திமுக, இன்னைக்கு தாவேகா. நேத்து வரைக்கும் அதிமுக, இன்னைக்கு தாவேகா. நேத்து வரைக்கும் பிஜேபி, இன்னைக்கு அதிமுக. ஆர்கே நகர் வேட்பாளர் மேல அடிதிரி வழக்கு, பேராவூரணி வேட்பாளர் மேல கொலை வழக்கு, பட்டுக்கோட்டை வேட்பாளர் மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு, 1000 வழக்குல பொண்டாட்டி அடிச்ச வழக்கு, அங்க திருநெல்வேலி வேட்பாளர் மேல கல்குவாரி வச்ச வழக்கு. தமிழ்நாடு முழுக்க மொல்ல மாறி பயில, முடிச்சு வைக்க பயில பூரா வேட்பாளர் ஆக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறேன், லஞ்சத்தை ஒழிக்க போறேன், தூய ஆட்சியை கொடுக்க போறேன். திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, தாவேக்கா ஒரு இதே டயலாக் வச்சுக்கிறது, பஞ்ச் மட்டும் வச்சுக்கிறது. கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். லவ் யூ. கான்ஃபிடண்டா இருக்கு. நாங்க இருக்கோம் ப்ரோ, நாங்க இருக்கோம் ப்ரோ கான்ஃபிடண்டா. நாங்க 16 வருஷமா கான்ஃபிடண்டா இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க ஏன் ப்ரோ கான்ஃபிடண்டா இருந்தா ஏன் திருச்சி கிழக்குல மட்டும் போடாம பெரம்பூர்ல போட்டீங்க? நீங்க தான் சொல்லுவீங்கல்ல உங்க கில்லி படத்துல,
5 ரூபாய் பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வை. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமியில் அது அவன் தாண்டா. இதெல்லாம் எப்படா ரசிக்கிறீங்க டேய்? இதை எப்படா ரசிக்கிறீங்க? எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே அவரை பிடிக்காது. நான் ஏன் விஜய் பேசுறது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நான் இயல்பிலேயே அஜித் ரசிகன். நான் அவங்க நம்ம சத்யராஜ் சொல்லுவாங்க, சத்யராஜ் டேய் என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற மாதிரி நான் இயல்பிலேயே அஜித் ரசிகன். வீட்டை சுத்தி ஏகே அஜித்குமார் அஜித்னு எழுதி போட்டிருப்பேன். அப்போ அந்த வயசுல திருநெல்வேலி ராமுத்துராம் தேட்டர் இருக்கு. அந்த தேட்டர்லாம் அந்த பக்கம் வந்து ஜனா படம், இந்த பக்கம் கில்லி படம். ஜனா படம் சரியா வரல, விட்டு கொடுக்க முடியுமா? கில்லி படத்துக்கு வந்தாலும் கூட்டு கிள்ளி வச்சு விட்டோம். அடிச்சு ஓடு ஓடு ஓடு, நான் சரிக்கல ஓடல அப்படின்னு அந்த மாதிரி வம்பளுக்கிற கும்பல். அப்போ வந்து சரி அரசியல் பட்டு பண்பட்டு ஒரு நாகரிகமாக வந்ததுக்கப்புறம் அண்ணன் சரி தமிழன்றாப்புலையே, ஏதோ வந்து கத்தி படத்தில் விவசாய பிரச்சனையை பேசுகிறாப்புலையே, ஏதோ மெர்சல் படத்தில் மருத்துவ பிரச்சனையை பேசுகிறாப்புலையே, சரி சமூக பட்டாளராக இருப்பார் போல இருக்குன்னு சரி போ தட்டி கொடுத்து விளையாடணும். அது எங்கள் அண்ணன் தான் சொன்னார், வர்றா தமிழன்டா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழன் ஒருத்தன் நடிக்க நான் வந்திருக்கான், பொழைச்சிட்டு போட்டும்னாரு. கடைசியில் பார்த்தா அவன் தருதலை பயிலாக இருப்பான்னு இப்போ தானே தெரியுது, அவன் தற்கூரியாக இருப்பான்னு இப்போ தான் தெரியுது. அப்போ என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன வெறி கொண்டு இப்படி அடிக்கிற? யாருமே அடிக்கலையே. ஏன்னா ஒன்ஸ் தலை ஃபேன் ஆல்வேஸ் தலை ஃபேன். ஏன்னா அவர் நல்லவர். சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாருல, சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, விஜய் வீட்டை கொடுக்கல. சென்னையில் வெள்ளம் வந்தப்போ தன்னுடைய சாலிகிராம வீட்டை மக்களுக்கு கொடுத்த ஒரே நடிகர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜித்குமார் மட்டும்தான். இவருக்கும் கூட்டம் கொடுது, அவருக்கும் கூட்டம் கொடுது. திருச்சியில துப்பாக்கி சுடும் போட்டிக்கு அஜித்குமார் வராரு, 10,000 பேர் கூட்டிட்டான், காலையில கூட்டிட்டான். வர்றது போஸ்டர் அடிக்கல, சொல்லல, எதுவும் செய்யல, வாட்ஸ்அப் செய்தியில தலை வர்றாருன்னு கூட்டிட்டான். மேல நிக்கிறாரு 3வது மாடியில, பக்கத்துல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி அம்மா நிக்கிறாங்க, மொத்த பேரும் திறனிக்கிறான். வார்த்தையே பேசல, கையை மட்டும் காட்டினார். அத்தனை பேரும் கலைஞ்சு போனான். அவன் தாண்டா நல்ல மனிதன், தலைமை பண்பு கொண்டவன். நீங்க என்னைக்காவது என் கூட்டத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாது, என் கூட்டத்துக்கு வர மரத்தில் ஏறக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறான், மரத்தில் ஏறுறான். அன்னைக்கு பாண்டிச்சேரியில் வண்டி போய்கிட்டு இருக்கு, முன்னாடி தாவிட்டான். ஏங்க நாங்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்கோம். ஏன் பரமக்குடியில் கூட எங்கள் அண்ணன் காமராஜ் தலைமையில் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு. காவல்துறைக்கு எங்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. காவல்துறை அவங்க டியூட்டி, அது என்னது தடுப்பது அவங்க வேலை. அது அதை காவல்துறை போராடுறாங்க, காவல்துறை தடுக்குது. சோம்பியா மாறிட்டா, கையை கடிக்கிறான் விழுந்து. அப்படி பார்த்தீங்கன்னா யாரா நீங்க? இவனெல்லாம் நாளைக்கு அவன் அமைச்சராக போறான். விஜய் முதலமைச்சர், புசியானது பொதுப்பணித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் லெப்ட் பாண்டி, ஆதவ அர்ஜுனா அறநிலைத்துறை அமைச்சர், செங்கோட்டையும் உயர்நிலைத்துறை அமைச்சர். வேடங்கம்னா நாடு. லைலாமணி யாரு? டாக்டர் பிரபுதான் சுகாதாரத்துறை. அவன் அமைச்சர் ஆயிட்டான். காரைக்குடியில் அவன் அமைச்சராகவே ஆயிட்டாங்க. ரீல்ஸ் பைத்தியம். தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்ன, ஓட்டுனா என்ன, சீமான் படைனா என்ன, இந்த தேர்தலில் பல பயலுக்கு காட்டு இருக்கிறோம். பல பயலுக்கு 15 கோடி 20 கோடி செலவு பண்ற ஒருத்தன் எப்படிங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவான்? அவன் எல்லாம் பாருங்க, காரைக்குடியில் அவனால யாருமே நிம்மதியா நடக்க முடியல. நடந்தால அது ஒரு ரீல்ஸ் போடுறது, அதான் இட்லி சாப்பிட்றது ரீல்ஸ் போடுறது, பூவிக்கிற அம்மாட்ட போய் ரீல்ஸ் போடுறது. அந்த அம்மா மறுநாள் இதில் ஃபோனில் பார்த்துட்டு நான் இங்கே எல்லாத்தையும் சுடுகாட்டு பணத்தை தவிர எல்லாருக்கூடையும் பேசுவான் அவன். இப்படி மன நோயாளிகளாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்க கூட்டத்துக்கு மத்தியில் அறிவார்ந்து மொழியை, மண்ணை, மக்களை, அடுத்த தலைமுறையை நேசித்து ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் மட்டும்தான். தமிழ் தேசியம் என்கிற உயர்ந்த கோட்பாட்டிற்காக சீமான் வந்தால் இலவசம் தரமாட்டாரு.
சீமான் வந்தா ஃப்ரிட்ஜ் தர மாட்டாரு, சீமான் வந்தா கல்வியை இலவசமா தருவாரு என்ற நம்பிக்கையோடு, சீமான் வந்தால் மருத்துவத்தை இலவசமா தருவாரு, சீமான் வந்தால் காவல்துறை நேர்மையோடு நடந்து கொள்கிற ஒரு காவல்துறையை சீமான் உருவாக்குவாரு. எங்களுடைய செயல்பாட்டு வரைவில் சொல்லியிருக்கிறோம். பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் வேலை. முதல்ல காவல்துறைக்கு இந்த யூனிஃபார்மை கலட்டுறோம். காக்கி கிடையாது, ப்ளூ பேண்ட் ப்ளூ ஷர்ட்டு. சிங்கப்பூரில், மலேசியாவில், அமெரிக்காவில் நாடுகள் இருப்பது போல பேண்ட். ஏன்னா அந்த காக்கியை பார்த்தாலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு, பயம். காக்கியை பார்த்தாலே இவன் லஞ்சம் கேட்பான்னு பயம் இருக்கு. காவல்துறை கெட்டவங்க கிடையாது, காவல்துறை ஒரு சில கருப்பாடுகள் இருக்கு. மற்றபடி எல்லா காவல்துறையும் உண்மையிலே சிங்கம் சூர்யாவை பார்த்து, சாமி விக்ரமை பார்த்து, கம்பீரன் சரத்குமாரை பார்த்து, நம்ம அண்ணன் வாழ்டு வெட்டிவேல் சத்யராஜை பார்த்து, நம்ம கௌரவம் சிவாஜி ஐயாவை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணணும், நாட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தவன் தான். உண்மையா இருக்கணும், மார்பு இவ்வளவு இருக்கணும், ஹைட் இவ்வளவு இருக்கணும், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கயிறு ஏறுதல், ஆற்றல், அறிவு தேர்வு, எல்லாத்திலையும் தகுதி பெற்று வந்த காவல்துறையை பொறிக்கு பயலுக்கும், களவாணி பயலுக்கும், திருட்டு பயலுக்கும் காது கரவை திறந்து விட சொன்னா அவனுக்கு வலிக்குமா வலிக்காதா? அப்போ ஒவ்வொரு போலீஸ்காரங்களும், ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் என்ன சொல்றாங்க? இருட்டுக்குள்ளே தேர்தல் ஆணையம் பறக்கும்படி பிடிக்குது, தாசில்தார் நிற்கிறாரு, போலீஸ் நிற்கிறாங்க, துணை ராணுவம் நிற்குது, கண்ணாடி இறக்க சொல்லிட்டு தட்டிட்டு கண்ணாடி இறக்க சொல்லிட்டு கையை கொடுத்து விட்டுறாதீங்க, சீமானை விட்டுறாதீங்க, சீக்கிரம் கூட்டு வாங்க, சீக்கிரம் கூட்டு வாங்க. காமராஜருக்கு பிறகு ஒரு மான தமிழனுக்கு சல்யூட் அடிக்க நாங்க காத்திருக்கிறோம், சீக்கிரம் வாங்க. ஆத்துமலை கொள்ளையனுக்கும் கனிமவள கொள்ளையனுக்கும் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பண்ணுகிற நாட்டை கொள்ளையடிச்ச களவாணி பயலுக்கும் சல்யூட் அடிச்சு எங்க ரத்தம் சுண்டி போச்சு கிடக்கு. முதலாக ஒரு மான தமிழருக்கு சல்யூட் அடிக்க காத்துக்கோம், வாங்க. இந்த முறை எப்படி விட்டுறாதீங்க. ஒரு கட்சி கூட்டத்தில் கட்சி தலைவன் காசு கொடுத்து பார்த்திருப்பீங்க, கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க காசு கொடுத்து பார்த்திருப்பீங்க, கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்து பார்த்திருப்பீங்க. தலைவன் பேசி கொண்டிருக்கிறான் மேடையில், சின்ன பையன் ஓடி வரான், பெரியப்பா பெரியப்பா இன்னும் உண்டியலை தூக்கி கொடுத்து பெரியப்பா விட்டுறாதீங்க பெரியப்பான்றான். டெம்போ டிராவலர் தலைவர் பேசிக் கொண்டிருக்கார், சீமான் பேசிக் கொண்டிருக்கார். அங்கே ஐடி வேலையை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் அந்த பக்கம் பைக்கை ஸ்டாண்டை போட்டு கையில் இருக்கக்கூடிய பணத்தில் 5000 எடுத்து, அண்ணே விட்டாதண்ணே உன்னை நம்பித்தானே இருக்கிறோம், விட்டாதண்ணே. உலக தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் அமெரிக்காவில், லண்டன்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு நாளும் இரவும் 1 மணி 2 மணி வரைக்கும் அழைக்கிறாங்க, விட்டுறாதீங்க 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 எப்போ விட்டுறாதீங்க எப்போங்கிற மாதிரி, விட்டுறாதீங்க சீமானை விட்டுறாதீங்க, எப்படியாவது சட்டசபைக்கு கொண்டு போயிருங்க. இந்த முறை சீமான் படை போகணும், இந்த முறை சீமான் படை சட்டசபையை தெரிக்க விழணும் என்று ஒவ்வொருத்தரும் இயேசுநாதரை, அல்லாவை, மாரியம்மாளை, ஒவ்வொருத்தரும் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியாவது உலக தமிழர்களே ஏங்கி தவிக்கிற வெற்றி, அது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி என்பதை பரமக்குடியிலே வாழ்கிற மான தமிழர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆறு செத்து போச்சு, நம்ம சொத்தி இருக்கக்கூடிய நம்முடைய நிலம் செத்து போச்சு, குப்பையை போடுறதுக்கு கூட இடம் கிடையாது. இந்த திருட்டு கூட்டம் ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பான், ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கிடலாம் நினைக்கிறான். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமகனாம் தாத்தா முத்துராமலிங்க தேவருடைய வார்த்தைக்கு நாங்க உங்கள் தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு வித்துறாதீங்க என்ற பேருங்கிற அண்ணாதுரைய வார்த்தைக்கு இணங்க, சில ரொட்டி துண்டுகளுக்காக உங்களுடைய உரிமைகளை விட்டுவிடாதீங்கிற பாபா சாஹிப் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய வார்த்தைக்கு இணங்க நம்முடைய உரிமைகளை நாம் விட்டுவிடக்கூடாது. வாக்குரிமை என்பது இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய ஜனநாயகம் நமக்கு கொடுத்துக்கிற கடைசி உரிமை. அதனால் அன்பிற்குரிய பரமக்குடியிலே வாழ்கிற மான தமிழர்களே, வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களே, கோபத்திலும் சிறந்தவர்களே, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுவரைக்கும் எவங்கிட்டையும் சரணாகதி அடையாம, எவங்கிட்டையும் 5 காசு வாங்காம, எவங்குடியும் கூட்டணி வைக்காம, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், இந்த தற்கொலை தாவேக்கா எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி, பரமக்குடி மக்களை நம்பி, மான தமிழர்களை நம்பி நிற்கிறோம். எங்கள் மக்கள் இதுவரைக்கும் எங்களை கைவிடலை, எங்களை கொஞ்சம் கொஞ்சமா மேலே தூக்குனீங்க. இது பத்தாது, ஒரே தூக்கா தூக்குங்க. 1 4 8 பத்தாது, பல மடங்கு வீரியத்தோடு நாம் பாய வேண்டிய தேவை இருக்கிறது. நம் நிலம் அழிஞ்சு போச்சு பாருங்க. நம்முடைய சொந்த ஊர்ல நம்முடைய தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் கூட தமிழ்ல கடை பலகை இல்லை.
தமிழில் கூட ஒரு எழுத்துல லட்சுமி டிராவல்ஸு, அந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஹேக்சன் ஹாக்சன், அந்த பக்கம் பர்வதா கார்பரேஷன், முழுக்க முடிச்சிட்டான். தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. முடிச்சிட்டான், தமிழை முடிச்சிட்டான். நம் தமிழ் பேச்சு மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காடு மொழியாக இல்லை. தமிழ் அழிஞ்சு போச்சு. அழிந்து கொண்டிருக்கிற தமிழை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஸ்டாலின் காப்பாற்ற மாட்டார், எடப்பாடி காப்பாற்ற மாட்டார். தற்குறி தாவேக்காக தமிழ்னா என்னன்னே தெரியாது. அது பாருங்க, கட்சி கொடுத்து நான் வந்தேன், பரமக்குடியிலே வாழ்கிற மான தமிழருக்கு வணக்கம்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் வந்தா தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரு, ஐயா ஸ்டாலின் கூட உடன்பிறப்புக்கு வணக்கம் பாரு. ஆனால் தற்குறி சொல்லுது நண்பா நன்பீஸ் வணக்கம். நண்பா சர்ரா, நன்பீஸ் என்னடா? அது என்ன நன்பீஸு? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது ஹாய் டியூட், ஹாய் செல்லம் அப்படின்னு அனுப்புவோம், ஹாய் நண்பா, ஹாய் நன்பீஸ் அனுப்புவோம். அதை மேடையில் பேசியிருக்காங்க ஒரு தற்குறி பையங்க, அவன் தற்குறி பையன், ஒன்றுமே தெரியாது, தத்தி. அவங்க ஊர் என்ன சொல்ல, நம்ம ஊரில் சொல்லுவாங்க அவங்க ஒரு சோவட்டை ஒரு போட்டுக்கருப்பட்டி சப்ஸ்டியூட் மாம்ல. இந்த கபடியில் என்ன சொல்லுவாங்க, ஆர்வமாக இருப்பாங்க, நானும் கபடி விளாட வருவேன்மா. என்ன பண்ணுவேன், வாரமாக உட்காரு, உனக்கு என்ன ரைடு போக தெரியுமா? தெரியாது. நான் உப்புக்கு சப்பானி, என் தங்கம் சொல்லிச்சு, உப்புக்கு சப்பானி. அவன் தான் திமுக அதிமுக நாம் தமிழருக்கு மத்தியில் உப்புக்கு சப்பானி, போட்டு கருப்பட்டி, தற்குறி. அந்த தற்குறிய நாம கேள்விக்குறிகளால் தொலைத்தெடுக்க வேண்டிய காலம் இந்த காலம். சினிமாலிருந்து சிஎம் கனவோட ஒருத்தன் வந்தா, திமுக அதிமுகவால முடியல, பிரபாகரன் பிள்ளைகள் அவனை ஓட விட்டார்கள் என்கிற வரலாறு எழுத வேண்டும். நடிகன் ரசிக மனப்பான்மையோடு வந்தா தமிழ்நாடு அவனை ஏற்றுக்கொள்ளாது. கேரளால மம்புட்டி மோகன்லால் இருக்காங்க, பெரிய ஆள்கள். அங்க மெகாஸ்டார் இருக்காரு, யாரு, நம்ம சிரஞ்சீவி, பெரிய ஆளு. 2008 பிரஜா ராஜ்யம் என்கிற கட்சி ஆரம்பிச்சார். யாரு? சிரஞ்சீவி, பெரிய ஸ்டாரு, பெரிய ஆக்டரு, நல்லா நடிப்பார், நல்லா டான்ஸ் ஆடுவார். ஆரம்பிச்சார். என்னாச்சு? 18 எம்எல்ஏ அடிச்சாப்புல. 2011 காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்காமலாமா அப்படின்னு கேட்டாரு. செருப்பை தூக்கி ஒருத்தன் நேராக அடிஞ்சா செவிலில் வந்து விழுந்துச்சு. நேராக வீட்டுக்கு போனார். கைத்தட்டு வாங்கி, விசில் வாங்கி, பூக்களை தூவி பழக்கப்பட்ட சிரஞ்சீவிக்கு செருப்படி வாங்கின உடனே பதறிட்டாப்புல, கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாப்புல. தமிழ்நாட்டில் அரசு கட்சியில் சினிமாக்காரங்க வரலையா? வந்தாங்க. எம்ஜிஆருக்கு இணையாக இருந்த ஒரு நடிகர், இந்தியாவில் உலகமே கொண்டாடிய ஒரு நடிகர், எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாட்டு நட்டாயா, கலனிவாழ் பெண்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, மாமனா மச்சானா, மானங்கிட்டவனே என்று வசனம் பேசிய சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற கழகங்கிற கட்சியை தொடங்கினாரு. அம்மையார் ஜானகியோட கூட்டணி வச்சு 52 இடங்களை போட்டி போட்டாரு. தன் சாதி அதிகமாக இருக்கக்கூடிய திருவையாறுல போட்டி போட்டு டெபாசிட் இழந்து ஜனதாதளத்தோடு சேர்ந்து சிவாஜி கணேசன் கட்சியை கலைச்சாரு. எம்ஜிஆரால் அரசியல் வாரிசு என்று அறியப்பட்ட ஒருத்தர், முருங்கைக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். பெண்களுக்கு பிடிச்ச நடிகராக இருந்தார். திரைக்கதை மன்ன பாக்கிய ராஜி. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை 1991 தொடங்கினாரு. ஒரே தேர்தல் கேரளாவில் போட்டி போட்டாரு. கட்சியை கலைச்சிட்டு அதிமுக கொடுத்துட்டு படம் எடுக்க போயிட்டாரு. அதுக்கு பிறகு வாடா என் மச்சி, வாழைக்க பச்சி, வா உடம்ப பிச்சி, போட போறேன் பஜ்ஜின்னு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நடிப்பு எல்லாத்தையும் பண்ணுவார் ஒருத்தர். யாரு? தண்டனக்கா. லட்சிய திமுக என்ற கட்சியை தொடங்கினாரு. தனிச்சு போட்டி போட்டாரு. பாட்டா பாடினாரு. திமுக கூட கட்சியை கொடுத்துட்டு களைச்சு விட்டு போயிட்டாப்ல. அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தாரு. யாரு? 50 வருஷமா சினிமாவில் இருக்காரு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீன்னு களத்தூர் கண்ணமால தொடங்கி, அதுக்கு பிறகு அபிராமி அபிராமின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு படங்கள் 150 படத்தில் நடிச்சு, நாங்கள் சொன்னோம், நான் அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் நடுவில் நான் நிற்பேன், லாரி வந்து அடிபட்டு சாவேன்னாரு. ஒன்று மையமாக நிற்போம்னாப்புல. கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. 2019 15 லட்சம் ஓட்டு, 2021 12 லட்சம் ஓட்டு. இப்போ தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கிருச்சு.
சின்னத்தை ஒதுக்கி தேர்தலில் வேட்பாளர் இல்லை. எங்க வேட்பாளரே இல்லைங்க, ஏங்க சின்னத்தை கொடுத்தீங்கன்னா சின்ன நேரத்தில் நிற்கிறதுக்கு இல்லை, அறிவாலயம் வாசல் நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிட்டாங்க. இப்போ அறிவாலயம் வாசலில் டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காப்புல நம்ம மண்ணின் மைந்தன் மரியாதைக்குரிய அண்ணன் கமலஹாசன். இப்படி எல்லா நடிகனும் வந்தான், ஓடி போயிட்டான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களோடு தோத்தாலும் ஜெயித்தாலும் மக்களோடு மக்களாக. சாகர் மாலாவா அங்கே சீமான் நிற்பார், 8 வழி சாலையா அங்கே சீமான் நிற்பார், ஹைட்ரோ கார்பனா அங்கே சீமான் நிற்பார், மீத்தேன் திட்டமா அங்கே சீமான் நிற்பார், நீட் போராட்டமா அங்கே சீமான் நிற்பார், சிஐஏ என்பிஆர் என்ஆர்சியா அங்கே சீமான் நிற்பார், என்ஏக்கு எதிரான போராட்டமா அங்கே சீமான் நிற்பார், ஆத்துமல் கொள்ளைக்கான போராட்டமா அங்கே சீமான் நிற்பார், கனிமவள கொள்ளையா அங்கே சீமான் நிற்பார், திருப்பரங்குன்றம் பிரச்சனையா அங்கே சீமான் நிற்பார், கவின் ஆணவ படுகொலையா அங்கே சீமான் நிற்பார், வேங்க வயலா சீமான் நிற்பார், மேல் பாதியா சீமான் நிற்பார், தூய்மை பணியாளர் போராட்டமா சீமான் நிற்பார், பரந்தூர் போராட்டமா சீமான் நிற்பார். சீமான் இல்லாத இடமே இல்லை. சிவன் எப்படி நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் சிவன் நிற்பானோ அப்படி சிவன் எங்கெங்கெல்லாம் இருப்பான், அப்படி சீமான் எல்லா இடத்துலையும் இருப்பான். சிவனுக்கு பிறகு எல்லா இடத்திலும் இருக்கிறவன் எங்க அண்ணன் சீமான் தான். அதனால் அன்பிற்குரிய மக்களே, உங்களோடு உங்களாக நிற்கக்கூடிய இந்த நடிகர்களை துறை விட்டு, இந்த திருட்டு திராவிடத்தை விரட்டி விட்டு, இந்த அடிமை அதிமுகவை புறக்கணித்து விட்டு, இந்த பாசிச பாஜகவை புறந்தள்ளி விட்டு உங்களோடு நிற்கிற எங்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி பரமக்குடியில் வாழ்கிற மாநில தமிழர்கள், இந்த மண்ணின் மகள், இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிராக நேசித்து என் வருமானத்தை விட இனமானமே பெரிது என்று நிற்கிற ஆக்டருக்கு ஓட்டு போடாதீங்க, டாக்டருக்கு ஓட்டு போடுங்க. சீர்பட்டிருக்கிற பரமக்குடியை நமக்கு கையில் வெட்டு விழுந்துச்சு, எங்க போவோம்? டாக்டர் கிட்ட. அதே போல இந்த துண்டு துண்டா கிடக்கிற சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிற குப்பை கூட இடமில்லாமல் வைகை சீரழிவு இந்த பரமக்குடியை மீண்டும் பரமன் குடியாக மாற்றுவதற்கு அன்பிற்குரிய மக்களே ஒரு வாய்ப்பு. உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை ஏந்தி கொண்டு நாட்டிலே ஒரு பொறியாளர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், அறிவிச்சிருந்த அறிவியலான் கூட தோற்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. அன்பிற்குரிய இளைய தலைமுறை பிள்ளைகளே, என் அண்ணன் தம்பிகளே, என் மாமன் மச்சான்களே, உங்ககிட்ட நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் பிச்சை எடுக்கல, வாக்கு பிச்சை எடுக்கல, உங்கள் அடுத்த தலைமுறைக்கான வாக்கையை கேட்டு வாழ்க்கையை கேட்டு வந்திருக்கிறோம். அதனால் ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். செயல்பட்டிருக்கிற பரமக்குடியை உழுதுவதற்கு எப்படி விவசாய நிலத்தை உழுவதற்கு ஏர் கலப்பையை பயன்படுத்துகிறோமோ, பரமக்குடியே உழுவதற்கு, தமிழ்நாடையே உழுவதற்கு ஏர் கலப்பையை தூக்கிக்கிட்டு உங்கள் பிள்ளைகள் வர்றோம். குறுக்க எவன் வந்தாலும் ரெண்டாக பொழந்து போட்டு போயிட்டே இருப்போம். அதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி சரியாக காலையில் போய் விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. எவன் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை எல்லாம் தாண்டி தமிழ் இனத்திற்காக வாக்கு செலுத்துங்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக இருக்கப்படுது. தமிழ்நாட்டினுடைய முதல் வெற்றி பரமக்குடியிலிருந்து எங்கள் தாத்தா இமானுவேல் சேகர், எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் பிறந்த இந்த மண்ணிலிருந்து தொடங்கட்டும். தாத்தாக்கள் சேர்ந்து நிற்க முடியல, அன்னைக்கு காலம் சதி பண்ணிருச்சு. இமானுவேல் சேகரனார் தாத்தாவும் முத்துராமலிங்க தேவர் தாத்தாவும் காமராஜர் தாத்தாவும் சேர்ந்து நிற்க முடியல, காலம் சதி பண்ணிருச்சு. பேரப்பிள்ளைகள், முத்துராமலிங்க தேவருடைய பேரப்பிள்ளைகளும் இமானுவேல் சேகருடைய பேரப்பிள்ளைகளும் காமராஜர் வாரிசுகளும் சேர்ந்து அண்ணன் தம்பியா நிற்கிறோம். இங்க கூடியிருக்கிற தேவராகவோ தேவேந்திரா கூடல, நான் தமிழன் என்ற திமிரோடு கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, வரலாற்று வாய்ப்பு எங்களுக்கு. போட்டி ஸ்டாலின் ஆட்சி எங்களுக்கு போட்டி, எடப்பாடி ஆட்சி எங்களுக்கு போட்டி, ஜெயலலிதா ஆட்சி இல்லை எங்களுக்கு போட்டி, எங்கள் தாத்தன் காமராஜர் ஆட்சி. காமராஜரை விட சிறந்த ஆட்சியை கொடுப்போம் எங்கள் போட்டி. அதனால் காமராஜர் ஆட்சி அமைக்க, தமிழன் ஆட்சி அமைக்க விவசாய சின்னத்தை வாக்களியுங்கள். தமிழ் தாய் வாழ்க,